ஓம் க்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் வக்கர நிலையிலே ரிஷபராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தனுசு ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருனுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே குருவினுடைய பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் பண வரவு செலவுகள் நடத்துவதை தவிர்ப்பது நல்லது. அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை விழுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையாக நடப்பது மிகவும் நல்லது. அடுத்தவரிடம் பணம் கொடுத்து ஏமாறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சிலே கூடுதல் கவனம் தேவை. உங்கள் பேச்சே சில நேரங்களில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 16ஆம் தேதி வரை தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ராசிநாதனுடைய பயணமும் தைரிய வீரிய ஸ்தானத்திலே விழுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சிலருக்கு இளைய சகோதரர் சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணம் செய்கிறார். இம்மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளை பொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும்.
சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் நோய் எதிரிகளால் இருந்து வந்த இது பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலாளிகள் உங்களுக்கு விசுவாசமாக நடப்பார்கள். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளி உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். களத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கால தாமதம் ஆகலாம். உங்களுக்கு சுய சாதகத்திலே சாதகமான தசாபுத்திகள் நடந்தால் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏழிலே இருக்கின்ற குருவால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையேல் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே குருவினுடைய பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்தில் அஷ்டம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் அவ்வப்போது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.